ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயராக மாறியிருக்கு. மேலும் இப்போ ஓடிடியில் வேட்டையன் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு வேட்டையன் படத்துக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாகர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடங்களில் நடிக்கிறாங்க. அமீர் கான் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா, இந்த கேள்வியை லோகேஷ் கனகராஜிடம் கேட்கப்பட்டது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் அமீர் கான் இருக்காருன்னு நான் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. இதனால் ஏகபோகமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் அமீர் கான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ரசிகர்களால் கணிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட புது அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நடிச்சு கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக விண்டேஜ் ரஜினியாக இந்த படத்தில் காமிக்கிறது மற்றும் சண்டை காட்சிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகளோட இடம்பெற போறாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதனால் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் கலக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்திலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் அந்தளவுக்கு சண்டை காட்சியில் இடம்பெற முடியல. அந்தளவுக்கு அவர் வயதின் காரணம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாத காரணம் தான். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு மாசான ஆக்ஷன் படத்தை எடுக்க முடியும், சண்டை காட்சிகள் அதுவும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அதை வச்சு எடுக்க முடியும்னு பார்த்தா அதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பல சண்டை கலைஞர்களை கூட்டின்னு வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டூப் கலைஞர்களையும் கூட்டின்னு வருது இந்த படத்தில் வந்து ஷூட்டிங்கில் இடம்பெற செஞ்சுருக்காராம் லோகேஷ் கனகராஜ். இதனால் எப்படி லோகேஷ் கனகராஜ் படத்தில் சண்டைக்கு பஞ்சம் இருக்காதோ அதே போல தான் இந்த படத்துலையும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் எல்சியூ கான்செப்டில் இருக்காதுன்னு சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இது வந்து மாஸ்டர் படம் எப்படி தனியாக வந்துச்சோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படமும் ஒரு தனியான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் ஒரு பக்கம் தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரிய வரலை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவாவாக நடிக்கிறாரு. நம்ம சத்யராஜ் 36 வருஷம் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய பர்த்டேக்கு இருக்கும்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு 1000 நடன கலைஞர்களோட பிரம்மாண்டமாக இந்த பாடல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கான். இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் வியப்படைவாங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பாடல் எப்படி வரப்போகுதுன்னு. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.